ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னெட் சேனல். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வர ஒரு விஷயம் நடிகர் சத்யராஜ் சார் மற்றும் அவரோட மகன் சிபி சத்யராஜ் இடையிலான கருத்து மோதல். ஒரு பக்கம் தளபதி விஜயோட அரசியல் வருகை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதை ஆதரிக்காத சத்யராஜ் சார். இதையெல்லாம் தாண்டி நடக்கிற அந்த குடும்ப அரசியல் விவாதம், இது எல்லாத்தையும் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சத்யராஜ் சார் அவர்கள் ஒரு தீவிரமான திமுக ஆதரவாளர். பிரச்சார மேடையில் பேசும்போது அவர் ரொம்ப எமோஷ்னலாக பேசுவார். பெரியார் கொள்கை, கட்சி மேலே இருக்கிற பற்று, இதையெல்லாம் பற்றி பேசும்போது அவருக்கு தெரியாமலே கண்ணில் தண்ணி வந்துடும். இது அந்த நேரத்தில் அவர் பேசுகிற விஷயத்தோட தீவிரத்தை காட்டுது. அப்படி இருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. பொதுக்கூட்டத்தில் மக்கள் அவருக்கு தர ரெஸ்பான்ஸு, கைத்தட்டல், இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் அழுவார். இது எல்லாம் பெரிய தலைவர்களுக்கும் நடிகர்களுக்கும் வர எமோஷ்னல் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசினது பலரோட கவனத்தையும் ஈர்த்தது. அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசினதும் அதுக்காக அவர் கண் கலங்கினதும் ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்கியிருக்கு. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு நடிகர் அரசியலில் ஒரு கட்சியை ஆதரிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதை இவர் அணுகிற விதம் தான் இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. இதில் ஹைலைட் என்னன்னா, தன் அப்பா அரசியலில் எடுக்கிற இந்த ஸ்டண்ட் பற்றி அவருடைய மகன் சிபி சத்யராஜ் பல முறை கொடுக்குற ரியாக்ஷன் தாங்க. அப்பா ஒரு பக்கம் பேச, பையன் இன்னொரு பக்கம் இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்கிறது ரசிகர்களிடையே பெரிய கவனிப்பை பெற்றிருக்கு. இது அப்பா மகன் இடையிலான கருத்து மோதலா அல்லது அரசியலை அணுகிற வேறு கண்ணோட்டமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல தளபதி விஜய் அவர்கள் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, அவர் எதையுமே கண்டுக்காம தன்னோட அரசியல் பாதையில் போய்கிட்டு இருக்காரு. விமர்சனங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இதில் எந்த பக்கம் நியாயம் இருக்குது? சத்யராஜ் சார் சொல்கிறது உண்மை இருக்கா, இல்லை விஜய் போகிற பாதை சரியா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.